யுகம்னா சவுத் இந்தியா என்ன நினைச்சு பாருங்க. இப்ப இலங்கை மக்கள் பயத்துல இருக்காங்க. இலங்கையை அழிஞ்சிருவனிட்டாரு. ஒரு அழிவு வருங்கிறது உண்மை. சித்தர் நீ எல்லாம் படிச்சு இதெல்லாம் 4 பேர் சொல்லது இல்லையா, நெருங்கிருச்ச காலங்கிற மாதிரி சொன்னாரு. நான் காலை திடீர்னு முடிச்சு பார்த்தா யாரோ நேரா பேசுற மாதிரி இருந்து சொல்றது கேட்க எனக்கே பயமா இருக்கு சார். அது எப்படி வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சித்தர்கள் எழுதுனதும் சித்தர்கள் சொன்ன குறிப்புகளும் இதுவரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு உலகத்தில். சித்தர்கள் துல்லியமா கணிக்கிற திறன் கொண்டவங்கன்னு நானே பொறிக்காலமா நம்புறது எந்த மாற்று கருத்து. அவங்க எக்ஸாக்டா இந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்க. 24 உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். சித்தர் சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இலங்கை அழியுமா அழியாதா? ஆனால் இதுக்கு பதில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான இந்த பேசிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பதிலையும் புரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லோருக்குமான மாம்டேட் எப்படின்னா, ஜின் என்னும் இன்ஜின்ல பயணம் பண்ணுறவங்க. அதாவது இது வரைக்கும் மனிதன் உருவத்தில் டைரெக்டாக நான் தான் உங்கள் அம்மா அப்பா, என் மூலமாக தான் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த உலகத்தில் அவங்க வரலை. ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க உயிர்களில் பயணம் பண்ணி இந்த உடம்பை எடுத்த பிறகு நாம் ஒரு மிருகமாக ஒரு இது வந்திருக்கு. அதனால் மனிதனாக வந்த அனைவரும், அது அறிவு வந்த பிறகு படிப்படியாக இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கோன்னா அனைவரும் அண்ணன்மார்கள் தான். அதில் முட்டாளாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், சித்தராக இருக்கலாம், முனிவராக இருக்கலாம், இது யார் வேணால் இருக்கலாம். எல்லோரும் அண்ணன்மார்கள். ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அண்ணன்மார்கள்னு சொல்கிறேன். இல்லைனா எல்லாரும் சாதாரண மனிதர்கள் கூட நீங்கள் வச்சுங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு புரிதல் வேணும்ல, அது அண்ணன்மார்கள்னு பொதுவாக சொல்கிறேன். ரெண்டாவது, இறைவன் என்பவனிடம் மன்னிப்பு கேட்க அவங்க வந்தாங்க. அவங்க பிள்ளைகளான நாம் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நம்ம தான் அதை உணர்வாக நாம் இருக்கிறோம். மற்றதெல்லாம் உணராது. அந்த விஷயத்தை நம்ம மட்டும் தான் உணர முடியும். அதனால நம்ம அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அவங்களுக்காக, அவங்க சார்பாக. ஸோ அதுக்காக அவங்க பயணம் பண்ணிவிட்டு தன்னை ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மூலமாக. புரியுதுங்களா? அதனால அது ஒரு பக்கம் இருக்குது. இதை அப்படியே வச்சுங்க. இறைவன் என்பவன் யாருன்னா, இறைவன் சொல்லுவாங்கள்ல, நான் பாட்டுக்கு அல்லான்னு இருந்தான்ப்பா, என்னை சும்மா நோண்டிகிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு சிவனு தான் இருந்தேன், என்னை இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல, நான் பாட்டு சிவனு அல்லான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி இறைவன் என்பவன் அமைதியான சாந்தி நிலையில் இருக்கிறான். அவன் எதுவும் யோசிப்பதில்லை. ஏன் யோசிக்கிறதுனா, இப்போ நாளை என்பது என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. நம்ம மாம்டேடுக்கு கூட தெரியாது. ஆனால் கணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லல, நாளைக்கு நான் வரேன், அதை முஸ்லீம் சொல்லுவாங்க இன்ஷா அல்லா, அல்லா நாடினால் வரேன். ஏன்னா அல்லா பேர் சொல்லணும், நாளை என்பது இறைவன் கையில் இருக்குன்ற மாதிரி. நாடினால் வரேன்ப்பா, கடவுள் நாடினா நான் நாளைக்கே நம்ம வேலையை முடிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு ஒருத்தன் வாக்குறுதி கூட. ஐயோ அந்த பேர்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த பேர்லாம் சொல்லாது, நீ சொல்லு, நாளைக்கு கொடுப்பியா இல்லையா, கொடுக்க மாட்டியான்ற மாதிரி. இந்த நாளை என்பது இறைவனுக்கே தெரியாது. அப்போ இறைவனுக்கு தெரியாதுன்னா அப்போ அவன் என்ன இறைவன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தெரியாதுன்னா, அவன் தெரிஞ்சிக்க மாட்டான். ஏன்னா நாளை என்பதை அவன் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் நாளையாக இருக்க போகுது. அப்போ ஏன் அவன் தெரிஞ்சுக்கணும்? அவன் என்ன நினைக்கிறான், நாளை இப்படி தான் இருக்கணும் அவன் நினச்சாதான் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அந்த நாளை இயற்கையாக நடக்காது. அதனால இறைவன் இதில் எதுலேயும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாளில் இது அழியும் அப்படின்னு உறுதியாக எப்படி சொல்ல முடியும்? அப்போ எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு கணிப்பு. இதை புரிஞ்சுங்க, கணிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு மிஸ்ஸல் அனுப்புகிறான், அது நிப்பாட்டத்துக்காக இன்னொன்று மிஸ்ஸல் அனுப்புகிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அது இந்த திசையில் இருக்கும்போது அவன் இந்த திசையில் அனுப்புவான். ஏன்னா இதோட வேகத்தை கணக்கு வச்சு கரெக்டாக இங்கே அனுப்பும்போது இது இப்படியே போவோம், இது போவோம். ஆனால் சம்மந்தமே இல்லை, ஆனால் ரெண்டு பக்கம் வந்து சேரும். ஒரு கணிப்பு. அதாவது நீங்கள் எந்த பாதையில் போனாலும் நான் சொல்லுவேன், எனக்கு அந்த 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 பாதை எந்த இடத்துல போய் சேருமோ அந்த இடம் எனக்கு தெரிஞ்சுதான் நானும் தான் கணிக்க முடியும். நீங்கள் இங்கே தான் போகிறீங்க, இந்த பக்கம் போகிறீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க, எப்படி கண்டுபிடிச்ச? அடப்பா, அந்த ரோட்டில் தானேப்பா அந்த ஏரியா வரும். ஒரு கணிப்பு. அதனால் மனிதனால் ஒரு குறிப்பிட்ட, இப்போ நைட்டு தூங்கினா காலையில் ஏஞ்சி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மனிதன் உறுதியாக கணிக்க முடியும். அதுக்கு நடுவில் என்னென்னா நடக்கலாம், இருந்தாலும் கணிக்க முடியும். நம்மளுக்கு ஒரு நாள் என்பது, நாம் மாம்டேடு பிரபஞ்சத்துக்கே வடிவமைத்தவங்க, அவங்களுடைய கணிப்பு 100 நாளைக்கு இருக்கும். அப்போ அவங்க எல்லார் அறிவில் இருக்கிறதுனால அந்த சில சித்தர்கள் அந்த கணிக்கிறாங்க, இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்களுடைய அறிவு இருக்கிறதுனால கணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது
இதுதான் மாம் டேட் எல்லாருலேயும் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி நிறையா பேர் வருவாங்க. நான் தான் இறுதி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு அப்புறம் இனி யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மாம் டேடு என்பவங்க தான் இறுதி. இதை நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் கீழ் மன்னிப்பு கேட்க அந்த மாம் டேட் தான் இறைவன். அதாவது அவங்க மன்னிப்பு, இப்போ நீங்கள் இறைவனை வணங்குறது ஃபுல்லாக பாவ மன்னிப்பு. ஆனால் அவங்க வந்து வணங்குறதுக்கு வரல, மன்னிப்பு கேட்க வந்தாங்க. வணங்குறது வேற, மன்னிப்பு கேட்கறது வேற. ஸோ என்னை தொடர்ந்து